இதெல்லாம் ஒத்து வராது. குத்து மதிப்பா ஏதாவது ஒரு நம்பர் அடிக்க வேண்டியதான். குன்றத்தூர் காளியம்மா, சமயபுரம் மாரியம்மா, பாடி கார்ட் முனீஸ்வரா, பன்னாரி அம்மா, கொள்ளிவாய் கருப்பா, உன் புள்ளைக்கு ஒரு நல்ல நம்பரை கொடுப்பா. ஓப்பன் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஆட்டம் க்ளோஸ். மாட்டிக்கிட்டியா? ஐயோ, எம்ம காதக எப்படிதான் மூக்கு வேர்க்குதோ தெரியல. அவன் வரத்துக்குள்ள ப்ரூஃப் எடுத்துட்டு போயிடணும். ஐயோ, என்ன இது ஓபன் ஆகல? நான் குத்து மதிப்பா பாஸ்வேர்டு வேற போட்டேனே. ஐயோ போச்சா போச்சா. ஐயோ, பாஸ்வேர்டு வேற மறந்து போச்சு. என்ன பாஸ்வேர்டு போட்டேன் நானு? ஐயோ, நான் தூரத்தில் காணல், நீ ஓரத்தில் நாணல், நம் இருவரின் தேடல் அது ஒரு விரல் உடல். உயிர் போகுது தூரம், உடல் வேகுது ஓரம், மனம் ஏங்குது ஏனோ நாம் சேர்ந்திடத்தானோ. கேக்காரி, இங்க என்ன பண்ற நீ? நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? என்னது? உங்களுக்கு இந்த நேரத்துல இங்க என்ன வேலை? ஈவினிங் தானே வருவீங்க? இது ஏன் வீடு, ஏன் ரூம். எப்ப வேணா வருவே, எப்ப வேணா போவே. நீ யாரு கேக்குறதுக்கு? எதுக்கு தேவையில்லாம லாக்கரை தொடர நீ? இல்ல, அது டஸ்டா இருந்துச்சு, கிளீன் பண்ணிட்டு இருந்தேன். உன்னை யார் அதை கிளீன் பண்ண சொன்னது? எனக்காக நீ ஒரு நல்லதையும் பண்ண வேணாம், புரியுதா? இதான் ஏதோ பியூட்டி பார்லர் போயிட்டேன்னு அம்மா சொன்னாங்க. இன்னும் இங்கே இருக்கேன். பியூட்டி பார்லரா? இந்த ஜெயமா எதுக்கு இந்த பிட்ட போட்டாங்கன்னு தெரியலையே. பியூட்டி பார்லர் போறேன்னு சொல்லிட்டு இருந்தேன், ஆனா போகல. ஏன்? நான் ஏற்கனவே பியூட்டியா தானே இருக்கேன், அதான். அது நாங்க சொல்லணும். இத பாரு, இன்னொரு தடவை என்ன கேட்காம இந்த லாக்கரை தொட்ட நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். கிளம்பு, இடத்து காலி பண்ணு. என்ன பண்ற நீ? கிளம்புங்கறல. எப்பா ஆத்தாடி, தப்பிச்ச. பாட்டு இருந்தா இந்த ஹிட்லர் என்ன கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளியிருப்பாரு. அதிசயமா லாக்கர் இன்னைக்கு ஓபன் ஆச்சு. ஆனா இந்த ஹிட்லர் வந்த குழப்பத்துல அது மறுபடியும் லாக் ஆயிடுச்சு. கண்ணு மூடினதுனால இந்த பாஸ்வேர்டும் தெரியல. பேட் லக். சரி, இந்த ஹிட்லர் எப்ப போவாருன்னு தெரியலையே. அது வரைக்கும் அர்ச்சனா செஞ்ச விளக்குக்கு பெயிண்ட் அடிப்போம். ஐயோ, இதெல்லாம் எப்படி உடைஞ்சது? இது கீழே விழுந்து உடைஞ்ச மாதிரி தெரியலையே. யாரோ உடைச்சிருக்காங்க. யார் உடைச்சிருப்பா? இது கண்டிப்பா மாயா சித்ரா வேலையா தான் இருக்கும். ரெஸ்டாரண்ட்ல சப்ளையர் வேலை செய்ய வச்சதுக்கு என்ன பழி வாங்கிட்டாங்க. அர்ச்சனா திரும்பி வந்தா நான் தான் விளக்கெல்லாம் உடைச்சிட்டேன்னு நினைப்பாங்க. இதுக்குதான் நல்லவ மாதிரி நான் ஷாப்பிங் போக சொன்னியான்னு திட்டுவாங்க. இப்படி ஒரு சிக்கல்ல மாட்டணும்னு தான் மாயாவும் சித்ராவும் சதி பண்ணிருக்காங்க. ஐயோ, இப்ப நான் என்ன பண்றது? எனக்கு வேற விளக்கு செய்ய தெரியாதே. நானும் ஸ்வேதாவும் கார்த்திகை தீபத்துக்கு தெருவுல வச்ச விளக்கெல்லாம் உடைச்சு விளையாடுவோம். அன்னைக்கு செஞ்சது இன்னைக்கு ரிவெஞ்ச் ஆகுது. ஹிட்லர் கிட்ட ஹெல்ப் கேப்போமா? இப்ப பார்ட்டி சூடா இருக்கும். போய் கேட்டா நம்மள வறுத்து எடுத்துரும். என்ன செய்யலாம்? ஐடியா.
அர்ச்சனா செஞ்சதை பார்த்தோம்ல, அதே மாதிரி ட்ரை பண்ணி பாப்போம். இதுல இந்த எருமை மாடுங்க தண்ணிய வேற ஊத்தி வச்சிருக்குங்க. இதுல விளக்கு செய்ய முடியாதே. யாருக்கும் தெரியாம வேற இதை செஞ்சு முடிக்கணும். சரி, வெளியே போய் மண் எடுத்துட்டு வந்துடலாம். மண் எடுக்கலான்னு போனா கல்லு உட்கார்ந்துட்டு இருக்கு. அதுவும் பாறாங்கல்லு. மெதுவா ஸ்மூத்தா போவோம். இந்த ஆள் மேல மணல கொட்டணும். இந்த ஹிட்லர் நம்மள டிஸ்டர்ப் பண்றதுக்கு டிசைனா யோசிப்பாரோ? அப்படியே மூஞ்சில கொட்டிடணும். இவன் மூஞ்சில முடிச்சா எந்த வேலையும் விளங்காது. அறிவு இருக்கா உனக்கு? ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? எத்தனை வாட்டி சொல்றது போன் பண்ணாதானே திரும்ப திரும்ப போன் பண்ணிக்கிட்டு வை போன. ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்ல வைக்கிறேன். போன்ல பேசுறாரா இல்ல நம்மள திட்டுறாரா? வை போன. போன்ல தான். நான்சென்ஸ். தஞ்சாவூர் மணி எடுத்து தாமிரபரணி தண்ணிய விட்டு சேர்த்து சேர்த்து செஞ்சது இந்த உலக்கு. அச்சச்சே, இது உலக்கு இல்ல விளக்கு. தஞ்சாவூர் மணி எடுத்து தாமிரபரணி தண்ணிய விட்டு சேர்த்து சேர்த்து செஞ்சது இந்த விளக்கு. தானனா தனானா தானனா தனானா தானனா நானா நானா உப்பெல்லாம் கரெக்டா இருக்கா? சப்பாத்தி மாவு நினைச்சிட்டேன். ஐயோ, என்னது இது? வீடு ஃபுல்லா மண்ணு கொட்டி கிடக்கு. வீட்டை நாஸ்தி பண்ணி வச்சிருக்காங்களே. இந்த மூளை இல்லாத வேலையை அந்த கேக்காரி தவிர வேற யாராலையும் செய்ய முடியாது. என்ன பண்றா அவ? நம்ம வீட்டுக்கும் அவ வீட்டுக்கும் சுரங்கப்பாதை தோன்றாளா? இருக்கும் அவளுக்கு. ஏய் முண்டோ, இது என்ன வீட மாடு கட்டி வைக்கிற இடமா? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? பார்த்தா தெரியல, விளக்கு செய்யறேன். நீ ஒரு விளக்கு மாறும் செய்ய வேணாம். விளக்கு மாற விளக்கு செய்யறதுக்கு முன்னாடி வீட்டை இப்படி அலங்கோலம் பண்ணி வச்சிருக்க. விளக்கு செய்யறதீங்க, ஆனா வீடு முழுக்க மண் கொட்டி வச்சிருக்க. ஓ மை காட், இது எப்ப நடந்தது? நீ பைத்தியமா இருக்கும்போது நடந்தது. கேக்குற கேள்வி அப்ப. கொஞ்ச நேரம் உங்க வீட்டுல தனியா விட்டால போதும், வீட்டை அப்படியே தோசை மாதிரி திருப்பி போட்டுருவேல. இதெல்லாம் தெரிஞ்சும் உன்னை வீட்டுல தனியா விட்டுட்டு போயிருக்காங்க பாரு. எதுக்கு தெரியாத வேலை நீ செய்யற? உன்னால ஒரு காரியத்தையும் உருப்படியா செய்ய தெரியாதுன்னு உனக்கு தெரியாதா?
ஹிட்லர் மரியாதையா பேசுங்க. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு என்ன படிச்ச பிரம்மன் உங்களுக்கு மெயில் பண்ணாரா? உங்களுக்கு மட்டும் எல்லாம் தெரியுமா? தெரியும்னா எங்க உங்களை நீங்களே தூக்கி காட்டுங்க பாப்போம். ஏய் என்ன வளர்ற? பேசாதீங்க. நானே அர்ச்சனா செஞ்ச விளக்கு உடைஞ்சு போச்சு, அது எப்படி செய்யறதுன்னு முழிச்சிட்டு இருக்கேன். இதுல நீங்க வேற. என்னது விளக்கு தானா உடைஞ்சிருச்சா? சான்ஸே இல்ல. நீ இருக்கும்போது வீட்டுல ஏதோ தானா உடையாது. எல்லாத்தையும் நீயே உடைச்சு வச்சுட்டு மத்தவங்கள பழைய போடுற. நீங்க தான் பழைய போடுறீங்க. விளக்கு உடைக்கிறதுக்கு நான் என்ன குழந்தையா? நானே உடைஞ்ச விளக்க அர்ச்சனா பார்த்தாங்கன்னா கத்துவாங்கன்னு பயந்து தெரியாத வேலையை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இந்த மண்ணு தான் ட்ரை ஆகுமே தவிர நீ ட்ரை பண்ணது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. புரிஞ்சுக்கோ. இன்னும் 10 லாரிலோடு வந்து மண்ணு கொட்டினாலும் பத்தாது. கொரோனாவே டயர்ட் ஆகி செத்துறோம். ஆனா உன்னால விளக்கு செய்ய முடியாது. நீ விளக்கு செஞ்சு கிழிச்சதெல்லாம் போதும். முதல்ல இடத்த காலி பண்ணு. எல்லாரும் வந்தா என்னதான் திட்டுவாங்க. நான் விளக்கு செஞ்சே தீருவேன். இன்னைக்கு விளக்கா நானு பாத்துறேன். லூஸ் மாதிரி பண்ணாத சரியா? நான் எழுந்திரீங்க, எழுந்திரீங்க. ஐயோ சட்ட களிமண் ஆயிடுச்சு. சாரி சார், தொடச்சு விடுறேன். இருங்க. ஐயோ, அழுக்காயிடுச்சு. கொஞ்சம் பொறுங்க. நான் விளக்கு செஞ்சுட்டு உங்க ஷர்ட்டை துவைச்சு தரேன். கிழிச்ச அதுக்குள்ள எனக்கு வயசாகி சாமியார் மாதிரி தாடி வளர்ந்துரும். வீட்டுல வேலைக்காரங்க யாரும் இல்லையா? நீங்க தான் எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு அவங்கள வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டீங்களே. நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்கன்னா நான் சீக்கிரமா விளக்கு செஞ்சிருவேன். உங்க ரெஸ்டாரண்ட்ல பரோட்டா மாவு பேசுவீங்கல்ல, அதே மாதிரி தான். கொஞ்சம் ஹெல்ப் மீ ப்ளீஸ். ஏய் அரமெண்டல், ஏதோ பெரிய சிற்பி ஆட்டம் நான் எல்லா வேலைக்கும் செய்வேன், எனக்கு ஹெல்ப் பண்ணா போதும்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ஒரு வேலைக்கும் செய்யல. சும்மா களிமண்ணை வச்சு இப்படி நசுக்கிட்டு இருக்கேன். களிமண்ணே என்ன விட்டு கதறது இது வரைக்கும் கேக்குது எனக்கு. அதெல்லாம் நான் நல்லா தான் செஞ்சிருக்கேன். என்ன அதுவா? அது விளக்காது. குழந்தை ஆயு போன மாதிரி இருக்கு. களிமண் சரியில்லைன்னு நினைக்கிறேன். அதான் உன் மூளை முழுக்க களிமண் தானே இருக்கு. எடுத்து செய்ய வேண்டியதானே? ஒரு மண்ணு தெரியல, ஆனா பில்டப்புக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல. கொடு, நான் செஞ்சு காட்டுறேன். என்ன விலைக்கு சரியா இல்ல வடை சுடுறியா? ரொம்ப திட்டாதீங்க. உங்களுக்கு சொல்லி தர தெரியல.
நீங்க என்ன சொல்றீங்களா? எனக்கு சொல்லி தர தெரியலையா? எங்க யாரையும் காணோம்? எல்லாரும் வெளியூர் போயிட்டாங்களா? கதவு திறந்திருக்கு. ஆ? ஆ. கல்யாணத்தன்னைக்கு நடந்த சம்பவத்தை பார்த்தப்ப என்னாகுமோன்னு பயந்தேன். இன்னைக்கு இவங்க இப்படி அந்யோன்யமா இருக்கிறத பாக்குறப்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உள்ள போனா நல்லா இருக்காது. நம்ம போடாத சண்டையா? கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்ப்போம். வாவ், சூப்பர். ஹை, சொல்லி கொடுக்க சொன்னா செஞ்சே காமிச்சிட்டீங்க. அப்பாடா. கல்யாணத்தப்போ கன்னத்துல சந்தனம் பூசுவாங்க, அப்படி இருக்கு உங்க சட்டையில சேரு. பாரு எப்படி ஃபுல்லா நாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ இதை வாஷ் பண்ணணும்னா பாத்ரூம்ல வாஷ் பண்ணணும், பாத்ரூம்ல வாஷ் பண்ணா ஃபுல்லா நாஸ்தி ஆயிடும். அதுக்கு ஒரு வழி இருக்கு, என் கூட வாங்க. எங்க? வாங்க சொல்றேன். இங்க கூட்டிட்டு போற? இருங்க. ஏய், எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? என்ன மழை வர வைக்க போறியா? ஆமா, இப்போ இங்க மழை வர போகுது. என்ன வளர்ற? ஒரு நிமிஷம் இருங்க.